ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூஜை வந்துட்டு கிட்ட நெருங்கிருச்சுங்க. அவ்வளோதான் வரப்போகுது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இதுதான் கடைசி ஷாப்பிங். நிறைய திங்ஸ் வந்துட்டு நான் லாஸ்ட் இயரே வாங்கிட்டேன். இப்போ சும்மா அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம்ல, அது ரிட்டர்ன் கிஃப்ட், அதுக்கப்புறம் தாம்பளத்துக்கு உண்டான அந்த பிளவுஸ் பிட்டு, இந்த மாதிரி திங்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதனாலதான். நீங்க லாஸ்ட் ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்துட்டு தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு வந்துட்டு இந்த பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன் நான். பேம்பு பேஸ்கெட் இது ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும், வீட்டுக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா கோவில்லாம் நான் அடிக்கடிக்கு போவோம் இல்லையா. ஸோ கோவில் போகும்போது சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக தேங்காய், பூ, பழம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டு போனா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல இப்படி கொண்டு போறது. அதனால வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து நல்லா கொஞ்சம் அடக்கமா இருக்கும், வாளி மாதிரி இருக்கும், இந்த தூக்கு வாளி மாதிரி இருக்கும், அடக்கமா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், சின்னதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இதுவே எனக்கு ஒரு 30 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் சேம் இதுல சேம் சைஸ்ல வந்துட்டு 30 பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு பாருங்க, என் கையே உள்ள போகும், நல்லா என் கை வந்துட்டு உள்ள போகும். அண்ட் இதுவுமே நல்ல பெருசு, நல்ல பெருசா இருக்கும். நிறைய திங்ஸ் நம்ம வச்சு கொண்டு போகலாம். பூ, சாமிக்கு பூ போடுறது, இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம இது மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு ஏஸ்தட்டிக்காவும் இருக்கும்ல. பேம்பு பேஸ்கெட்டு அழகா உங்களுக்கு அந்த கைப்பின் எல்லாம் போட்டிருக்கு. இது நான் எனக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இது நல்லா தானே இருக்கு, இதுவே வாங்கி கொடுத்துறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே வந்துட்டு எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு 11 பேருக்கும் நம்ம தான் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு சேம் 11 பேர் தான் அப்படியே கொடுத்துட்டே வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் 30 பேருக்கு கொடுக்க போறேன். 30 பேருக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட போறோம், சுமங்கலி பெண்களை. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் பிளஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் நான் வந்துட்டு யோசிச்சேன், கண்டிப்பா அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கடல் வந்துட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் ஸோ இந்த 2 பேஸ்கெட் வந்து நான் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப் வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா பெருசா அகலமா இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேஸ்கெட். இதுல வந்துட்டு நம்ம சுமங்கலி பெண் வைக்கிறது, பிளவுஸ் பீட்டு, கண்ணாடி, சீப், இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு திங்ஸா காமிக்கிறேன். நான் என்னென்ன ஆன்லைன்ல வாங்கினது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஷாப்பிங் ஹால்ல பாத்துருப்பீங்க. இப்ப இது எல்லாமே இந்த நம்ம லோக்கல் ஷாப்ல தான் வாங்கினது. இது வந்து நல்லா பெருசா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலசம். நான் எப்படி எதிர்பார்த்தேன், ஏன்னா ரொம்ப இங்கெல்லாம் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வாஷ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏன்னா அது நுணுக்கமா இருந்துச்சா நிறைய போட்டு நம்ம தேய்ச்சிட்டு இருக்கணும், அது நேரமே இருக்காது. இது கொஞ்சம் பிளைனா இருக்குல்ல, நம்ம ஜஸ்ட் லிக்விட் எல்லாம் போட்டு நம்ம கையிலே தேய்ச்சி நம்ம அழகா வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் எப்படி யோசிச்சேனோ, எனக்கு ரொம்ப பெருசாவும் படாவா வேண்டாம், ரொம்ப சோட்டாவும் வேண்டாம், ஒரு நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு வெயிட் இருக்கும்னு தெரியல. நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இதோட பிரைஸ் வந்துட்டு 1250. இதோட பிரைஸ் வந்துட்டு 150 வரும். 150. நான் 30 பீஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே இதுவும் 150 தான், இதுவும் 150 தான். ஸோ எல்லாமே வந்துட்டு 150. அண்ட் இது வந்துட்டு பிராஸ்ங்க, பித்தளையில நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. 1250 இது. தாராளமா வாங்கலாம். ஏன்னா இந்த சொம்புடைய விளிம்பு எல்லாமே நமக்கு ரொம்ப மெல்லிசா வரும். அது கை கிழிக்கிற மாதிரியே இருக்கும். சம்டைம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கிராக் விழுந்துரும். பட் இது வந்துட்டு நல்ல திக்கா இருக்குங்க, நல்ல குவாலிட்டியா இருக்கு. எனக்கு நல்லா இந்த அடிகனம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த கார்னர் எல்லாமே நல்லா திக்கா குவாலிட்டியா இருக்கு. ஸோ 1250. அண்ட் என் கை உள்ள போகும், உள்ள விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கலசம் சொம்பு வந்துட்டு அந்த வரலட்சுமி பூஜைக்காக மட்டுமே தான் வாங்கியிருந்தது. இதை யூஸ் பண்ணிட்டு நான் அப்படியே மேல தூக்கி வச்சிருவேன். ஸோ இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு நான் சரவணா ஸ்டோர் பாத்திர கடை அங்க வாங்கியிருந்தேன். உஸ்மான் ரோட், டி நகர், அங்க வாங்கியிருந்தேன். அங்க வாங்குறது மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுங்க, இது வந்துட்டு இந்த பாயசம் ஊற்றி கொடுப்போம்ல எல்லாருக்கும், அவங்களுக்காக. ஏன்னா இது வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கு. நம்ம அடிக்கடிக்கு இந்த கோவில் எல்லாம் போய் பிரசாதம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி வாங்கும்போது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சின்ன கிளாஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் தண்ணி ஊற்றி கொடுப்போம்ல நம்ம வர்றவங்களுக்கு, அவங்களுக்காக நான் சேம் இதே பயோ கப் அப்படின்ட்டு இந்த டிகிரேடபிள்னு வரும் இல்லையா, கம்போஸ்டபிள், அதே மாதிரி நான் வந்துட்டு வாங்கிட்டேன். இந்த திக் ஒரு மாதிரி கிளாஸ் ஷீட்ல வரும்ல, அது மாதிரி நான் வாங்கல. எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது அந்த இது பார்த்தாலே. இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். ஸோ பாயசத்துக்கு வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்கறதுக்காக இது வாங்கியிருந்தது. இது அதுக்கப்புறம் இந்த சொம்பு,
அப்புறம் இந்த பாக்கு தட்டு ஒரு நார்மல் சைஸ், இது வந்துட்டு ஈச் 10 ரூபாய் வரும். இந்த பாக்கு தட்டு இது ஒரு 40 பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே வந்துட்டு நான் சரவணா ஸ்டோர்ல வாங்கினது இப்ப நான் காமிக்கிறது. பாக்கு தட்டு, இது பித்தளை கலசம், தண்ணி ஊத்தி கொடுக்குற டம்ளர், பாயசம் கொடுக்குற டம்ளர், அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு இந்த பிளவுஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு நான் கலசம் 2 வைப்பேன். அம்மனே வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அதுக்காக வந்துட்டு நான் வைப்பேன். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு நம்ம மெயினா வைக்கக்கூடிய அம்மன் கலசம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளவுஸ் விட்டு வந்துட்டு போட்டிருப்பேன். ஐ திங்க் சேம் டிசைன் தான் நான் வைக்கிற அந்த ஐடல்ல இருக்கக்கூடிய அம்மனும் வேர் பண்ணிருப்பாங்க சாரி. ஸோ அவங்க இதே மாதிரி வாங்கிட்டேன். இது வந்துட்டு 1.5 மீட்டர் நான் வாங்கியிருந்தேன். பிரைஸ் வந்துட்டு 235 இதோடைய பிரைஸ். நம்ம ஷாப்ல டோஸ் தான் இல்லைங்க, அந்த நான் இந்த கடையில வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி நம்ம வீட்டுல மகாலட்சுமி அம்மன் இருக்காங்களா உருவம் விக்கிரகம், அவங்களுக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். சரி நம்ம சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதே மாதிரி எல்லோ ரெட் கிரீன் கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து நவரத்னம் மாலையாவும் இருக்கு, அதாவது 9 கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. பட் எனக்கு 3 கலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கிருக்கேன். சரி இது வாங்கியிருந்தது, இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ல வாங்கியிருந்தது. இந்த கலசம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளவுஸுங்க, இது வந்துட்டு நார்மலா இந்த 2x2 பிளவுஸ் சொல்லுவாங்கல்ல, அது கிடையாது. கலாம்கரி பிளவுஸ் நல்லா 1 மீட்டருக்கு வரும். பொதுவா கலாம்கரி பிளவுஸ் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி போடலாம், எல்லா சரிக்குமே ஆப்டா இருக்கும். நம்ம பிளைன் சரி போடலாம், டிசைனர்ஸ் எந்த சரிக்கு வேணாலும் கலாம்கரி வந்துட்டு நல்லா ஆப்டா இருக்கும். இதுமே அதுல 30 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு மல்டிபிள் கலர்ல இருக்கும் இல்லையா, ஸோ அதனால கொடுக்கலாம். காட்டன் ஈஸியா இருக்கும், எல்லாருக்குமே போடுவாங்களா, அது மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ கலாம்கரி பிளவுஸ் வீட்டு தாம்பளத்துக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் மெஹந்தி ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கையில மருதாணி வைக்கிறது, கையை ஒரு மாதிரி நல்லா ஆரஞ்சா தெரியறதுலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் மருதாணி வைக்கிறது பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு இந்த மருதாணி வாங்கியிருக்கேன். இது இது வந்துட்டு 3 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். 3 பாக்ஸ் வந்துட்டு 40 பீசஸ் கிட்ட வருது. 3 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மிரர், கண்ணாடி. கண்ணாடி வந்துட்டு சைசஸ்ல எல்லாம் இருந்துச்சு, சின்னது பெருசு அந்த மாதிரி இருந்தது. நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாவே கொடுக்கலாம், ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. இப்ப வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அப்படி தூக்கி போட்டுறக்கூடாது. ஓகே இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதால கொஞ்சம் நான் பெருசா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இது நமக்கு வந்துட்டு இந்த முகம் தெரியும், நம்ம முகம் வந்துட்டு அப்படியே தெரியும், நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும். பேக்கெட்ல ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுக்குவாங்களே, அதுல வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதுமே ஒரு 40 பீஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். அப்புறம் சீப்புமே வந்துட்டு 35 பீசஸ் என்னமோ ஒரு ஒரு சரம் அப்படியே வந்துட்டு 4 பீஸ் வாங்கியிருந்தேன். ஸோ சீப்பு, வளையல், கண்ணாடி, வளையலுங்க, வளையல் வந்துட்டு அப்படியே வாங்கியாச்சு. வளையல் நம்ம வைக்கும் போது 1 2 வைக்காம ஒரு 4 மினிமம் 4 வச்சோம் அப்படின்னா இந்த கையில 2 அந்த கையில 2 அப்படி போட்டுக்குவாங்கல்ல. ஒண்ணு வச்சுன்னா என்ன யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி 4 வச்சும் போது நமக்கு கொஞ்சம் கையில அவங்க வேர் பண்ணிக்குவாங்க. ஸோ வளையலுமே வந்துட்டு மொத்தமா வாங்கியாச்சு. தாம்பரத்துக்கு வச்சு கொடுக்குற திங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வாங்கிட்டேன். இன்னும் இந்த பெண்டிங் என்னன்னா குங்குமமும் மஞ்சள் மட்டும்தான் ரெடி பண்ணணும். அது வந்துட்டு என்கிட்ட நான் தாழம்பு குங்குமம் வாங்கிட்டு வந்துட்டேன். தாழம்பு குங்குமமும் கஸ்தூரி மஞ்சள், அந்த 2 மஞ்சளுமே கவர் பேக்கெட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். அது குட்டி ஒரு சின்ன பவுச் மாதிரி, ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி அதை போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சாமி குங்குமம் வந்துட்டு சாமிக்கு பொட்டு வைக்கிறதாக யூஸ் பண்ணிக்குவாங்களா, அதனால நம்ம சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் கொடுத்தா அதுவுமே யூஸ் ஆகாது. ஒரு மாதிரி அது உள்ள வந்துட்டு இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி நாங்க வந்துட்டு பிளான் பண்ணிருக்கோம். அது மட்டும் ரெடி பண்ணணும், அது நான் மட்டும் பண்ண மாட்டேன், மாமியார் அம்மா யாராவது வந்தாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அந்த நாளைக்கு வரலட்சுமி அன்னைக்கு வந்துட்டு அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். இதுல பெண்டிங் என்ன வாங்கணும் அப்படின்னா, நான் கண்மை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல எப்படின்னு தெரியல, டைம் இருந்துச்சு எனக்கு, அப்ப ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அதுவுமே வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்கிரீனுங்க, பேக்ராப் ஸ்கிரீனு. அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க ஸ்கிரீன் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கே சிஸ்டர் அப்படின்னீங்க. ஆமா இருக்குதான், ஸ்கிரீன் இருக்குதான், வந்துட்டு அழுக்கான மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் இயர் ஸ்கிரீன் வாங்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை கொஞ்சம் எனக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரேட்டுமே அப்ரண்டா இருந்துன்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்கிரீன் வாங்கியிருந்தேன். நீங்க ஷாப்பிங் ஹால் பார்த்துருப்பீங்க. இது நான் மீஷோல, பிளிப்கார்ட்லயே மீஷோலயும் தெரியல, அங்கதான் வாங்கியிருந்தேன். நான் டேக் பண்றேன், செக் பண்ணி பாருங்க.
ஸ்கிரீன் அதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பேக்ராப் டிசைன் பண்றதுக்கு உண்டான அந்த ராட் எல்லாமே கம்ப்ளீட்டா வாங்கியாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய காசு இது பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நான் இந்த தடவை எல்லாமே கம்மியா தான் வாங்கியிருக்கேன். அண்ட் சில தடவை நான் வாங்கவே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன். அது எல்லாமே அப்படியே இருக்கு. சாமிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சிருப்பேன் இல்லையா, அதை தாண்டி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தான் வந்துட்டு நான் எல்லாத்துக்கு மட்டும் தான் இப்போதைக்கு நான் இப்போ வாங்கியிருந்தது. மற்றபடி நான் எதுவுமே வந்துட்டு அன்வான்டா பண்ணல. இந்த தாமரை மாலை வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஜெர்மன் சில்வர்ல, அந்த மாலை பத்தி கேட்டிருந்தீங்க. அது கருகிடும். ஆமா, அது வந்துட்டு கருகிடும். பட் நம்ம அதை சேவ் பண்ணணும். தண்ணி படாம நல்லா பழுத்து ஒரு காட்டன் துணியில கட்டி நம்ம வந்துட்டு அதை சேவ் பண்ணி வைக்கணும். அப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் டேர்ம் நமக்கு வரும். அது கொஞ்சம் சேஃப் நம்ம பண்ணணும்னா. அப்ப இன்னொரு பொருளுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நான் வந்துட்டு சாமிக்கு எல்லாமே கால்கே நம்ம டால் வைக்கிறோம் இல்லையா, அம்மனுடைய ஐடில் வைக்கிறோம்ல, சாமிக்கு அந்த கை கால் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி கோல்டு மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம ஸ்டோன் வச்ச மாதிரி நம்ம அம்மனுக்கு ஆரம் நெக்லஸ் தான் போடுவோம்ல, அதுக்கேற்ற மாதிரியே ரிலேட்டடா இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். வாங்க நினைச்சேன். இது நான் வந்துட்டு பிளிப்கார்ட்ல வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான பாதம் கை இது, இந்த கால் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மன் வந்துட்டு கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க. இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அது மட்டும்தான். மற்றபடி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. வரும்போது ஒரு சில இது வந்துட்டு கொஞ்சம் விழுந்து இருக்கு. அது மட்டும் நம்ம சரி பண்ணணும். அது இதுவுமே நல்லாதான் இருக்கு. ஆனா இது எல்லாம் தாங்க நான் வந்துட்டு இப்ப வரலட்சுமி பூஜைக்காக பர்ச்சேஸ் பண்ணது. எல்லாமே என்னுடைய நான் பட்ஜெட் ஒண்ணு வச்சிருப்பேன்ல, அதுக்குள்ள வர மாதிரி தான் பாத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது எல்லாத்துலயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த கலசம் தாங்க. எப்படி நான் ஒரு மைண்ட் வச்சிருந்தோம் அதே மாதிரி வந்துட்டு வாங்கிட்டேன். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பேஸ்கெட், இந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு. இப்ப எல்லாமே நான் நினைச்சபடி அமைஞ்சிருச்சு. அவ்வளவுதான், எல்லாமே நினைச்சபடி அமைஞ்சிருச்சு. அண்ட் இது எல்லாம் தான் வரலட்சுமி பூஜைக்காக நான் வாங்கினது. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கிளீனிங் வீடியோ வரும். அதுக்கப்புறம் சாமிக்கு பூஜை எப்படி பண்றது, கலசம் எப்படி ரெடி பண்றது, அண்ட் அம்மன் அழைப்பு எப்படி பண்ணணும், அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாகவும் ஷார்ட்ஸாவும் ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வினிதாஸ் கிரியேஷன்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மோட்டிவேஷனான வீடியோஸ் அண்ட் நிறைய டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்பப்ப என்னுடைய டான்ஸும் வரும், அதையும் பார்த்து ரசிச்சுக்கோங்க. So thank you friends. Thanks for watching. Bye.